நண்பர்களே, இன்னைக்கு எனக்கு கல்லூரி விடுமுறை அப்படின்னு பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். நானே லீவ் எடுத்துட்டேன். அதிகாலை 8:30 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிட்டு பற்களை துலக்கிட்டு சமையலறைக்கு வந்து டீயை போட்டு எங்கள் அம்மாட்ட எடுத்துட்டு போய் கொடுத்தா சோகமாக உட்காந்துருந்தாங்க. ஏமான்னு கேட்டதுக்கு 8:30 மணிக்கு பார்க்க வேண்டிய சீரியலை மிஸ் பண்ணிட்டாங்களாமா. சரி, நீங்கள் உங்கள் சோகத்தை கண்டினியூ பண்ணுங்கன்ட்டு நான் இன்ஸ்டாகிராமத்தில் ரீல்ஸ் பார்த்துட்டு தேநீர் இருந்துட்டு இருந்தேன். ஏனோ தெரியல, டீயில் ஒரு ஸ்பூன் சக்கரை போட்டதுக்கே அவ்வளோ இனிப்பாக இருக்கு. அண்ணனுக்கு சுகர் வந்துருச்சானு தெரியல, போய் செக் பண்ணணும். இன்ஸ்டாகிராமத்தை ஓப்பன் பண்ணாலே பெண்குயின் மாமா தான். பெண்குயின் மாமா நம்மளை ரொம்ப மோட்டிவேட் பண்ணி விட்டாரு. இவனுங்க நம்ம ஏரியா குட்டி குஞ்சான் காலங்காத்தாலே வந்து அண்ணா நீங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் பார்த்தானான்ட்டு இருந்தானுங்க. புகழ்ற மாதிரி புகழ்ந்துட்டு கை கிடைக்கிறதெல்லாம் எடுத்து நோண்டிட்டு போயிட்டு வரேனான்ட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு டாட்டா பை பை சொல்லிட்டு மாடிக்கு வந்து விட்டமின் டி எடுத்துட்டு அட்டாமிக் ஹேபிட்ஸில் 5 பேஜஸ் படிச்சுட்டு திரும்ப கீழே வந்து நண்பர்களே எங்கள் அம்மாட்ட ஏதாச்சும் கிரியேட்டிவாக செஞ்சு தம்மான்னு சொன்னதுக்கு நீயே கிரியேட்டிவாக செஞ்சு சாப்பிட்டு கொண்டாங்க. என்னுடைய சமையல் கலையை காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு இருக்கிறதெல்லாம் எடுத்து போட்டு செஞ்சேன். நல்லா இருந்துச்சு. அடுத்தது மதிய உணவு ஸ்பெஷல் ஆக்கணும்னு கடைக்கு போய் 3 பொட்டில் பிரியாணி வாங்கிட்டு வந்து நானும் குழந்தைகளும் சாப்பிட்டோம். சாப்பிட எங்கள் வீட்டு பெரிய மனுஷி கட்டப்பையை தூக்கிட்டு வாடா பேராண்டி மாச கடைசி ஆயிடுச்சு, ரேஷன் பொருள் வாங்கணும்னு ரேஷன் கடைக்கு கூட்டிட்டு போயிருச்சு. மனுஷனை நிம்மதியை சாப்பிட கூட விட மாட்டாங்கப்பா, வேலை கொடுத்துட்டே இருக்காங்க. கடைக்கு போயிட்டு வர வழியில நம்ம வாட்ச்மேனோட மனைவி ஃபாலோ பண்ணிட்டே வந்து அண்ணன் பசிக்குதுன்னாங்க. என்ன கேட்ச் போட்டா பிடிக்க மாட்டேதுன்னு பார்த்தா பெரிய பீஸா போட்டேன். சரி உடச்சு போட்டா வச்சு கேட்ச் பிடிக்குதான்னு பார்த்தா அப்பவும் கேட்ச் பிடிக்கல. என்னைய ஃபாலோ பண்ணிட்டு வந்து வாட்ச் உமனை ஃபாலோ பண்ணி வாட்ச் மேன் வந்துட்டாரு. வாடா மாப்பிள்ள உன்னையத்தான் தேடிட்டு இருந்தேன், அதுக்கு ஒரு கேட்ச் கொடுத்தா பையன் சூப்பரா கேட்ச் பிடிக்கிறான். கணவன் மனைவி 2 பேர்த்துக்கும் சாப்பாடு போட்டு அருக்கணிக்கு தண்ணி வைக்கல தான் ஞாபகம் வருது. காலையில இருந்து நம்ம நீர்வாழ் உயிரினங்களுக்கு சாப்பாடே போடல. வந்து பார்த்தா எல்லாம் மிதந்துட்டு இருக்கானுங்க. அவன் செத்துட்டான்டா. விட்டம்னா இவனு செத்துருவானே, இவனை தனிமைப்படுத்திட்டேன். இவனுக்கு இறந்தது குழந்தைகளுக்கு தெரியவே கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா எப்படியோ கண்டுபிடிச்சு அழுக ஆரம்பிச்சிட்டான். வாடா மாப்பிள்ள உனக்கு வேற வாங்கி தரேன்னு சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போயிட்டு உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கடான்னு சொல்லி வாங்கி கொடுத்து கூட்டிட்டு வந்துட்டேன் நண்பர்களே. வாங்கிட்டு வந்த சுறா திமிங்கலத்தெல்லாம் தொட்டியில் விட்டுட்டு இரவு வேலைக்கான உணவெல்லாம் முடிச்சுட்டு இன்னைக்கு எடுத்த கிளிப்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி எடிட் பண்ணிட்டு தூங்க வந்துட்டேன் நண்பர்களே.